வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திற்பரப்பு நீர்வீழ்ச்சி மற்றும் மகாதேவர் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் வந்து நம்ம திற்பரப்பு நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்துருப்போம். இப்போது விரிவாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க. திற்பரப்பு நீர்வீழ்ச்சி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் திற்பரப்பு என்ற ஊரில் வந்து நீர்வீழ்ச்சி வந்து இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் இருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவனந்தபுரத்துலேருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குங்க. இப்போது அந்த திற்பரப்பு நீர்வீழ்ச்சி வந்துட்டோம். இப்போ கார் பார்க்கிங் பாருங்கள், பண்ணுறதுக்கு இடமும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம மகாதேவர் சிவன் கோயிலும் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைலில் இருக்கிற கட்டடங்களையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தான் இந்த இடம் வந்து கேரளா பகுதியே இருந்துச்சு. இப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த இடம் வந்து இருக்குது. இதற்கு பக்கத்தில் தான் கேரளா பார்டரும் இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போனால் நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா ஹோட்டலு, பஜ்ஜி போண்டா கடை, சோப்பு, டவல், இது மாதிரி நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த பொருள் எல்லாமே நம்மளுக்கு கடையாக இருக்குது. நம்ம வேணுன்றதையும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போது இந்த இடத்த பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சிக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து இந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வசூல் பண்ணுறாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டாய்லெட் வசதியும் தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இடவசதியும், அதே மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. இந்த அருவிக்கு மேலே தான் மகாதேவர் சிவன் கோயில் இருக்குது. இந்த படி மூலமாக தான் நம்ம சிவன் கோயிலுக்கு வந்து போகணும். இந்த அருவி கோதையாறு நதியில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோதையாறு திற்பரப்பு அருவியாக வந்து நமக்கு கீழே பாயுதுங்க. இந்த போச்சிப்பாறை அணையிலேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி 300 அடி நீளமும் முழுவதும் பாறைகளால் ஆன அருவின்னு சொல்லப்படுகிறது. இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 50 அடி உயரம் தான் இருக்குது. வருஷத்தில் 7 மாதம் வந்து அதிகமாக வந்து தண்ணீர் இருக்கிறதுனால வந்து அதிக சீற்றமாக இருக்கும். அதே மாதிரி தேங்குகிற தண்ணி எல்லாம் வந்து வயல் பாசனத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்களாம். இப்போது இங்கே குளிச்சிட்டோம். இங்கே குளிச்சது வந்து அருவியை பார்த்துக்கலாம். இப்போ இங்கேருந்து பார்த்தாவே எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது பாருங்கள். அதே மாதிரி குளிர்ச்சியாகவும் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம அதுலேருந்து குளிச்சுட்டு வந்து நம்மளுக்கு மன நிம்மதியோடு நம்ம பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. இந்த கடைகள் இருக்கிற வழியாக தான் நம்ம இப்போ வந்து நம்ம சிவன் கோயிலுக்கு போகணும். கடைகள் நிறைய இருக்குது பாருங்கள். அதே போல் இங்கே இருக்கிற எல்லா கோபுரத்துலேயும் கேரளா ஸ்டைல் மாடலாக தான் இருக்குது. இந்த சிவன் கோயில் வந்து 12 சிவாலயங்களில் இது ஒரு 3வது சிவாலயமாக வந்து கருதப்படுது. இந்த கோயிலில் இருக்கிற சிவன் பெருமான் வந்து வீரபத்திரர் என்னும் உக்கிர வடிவில் இருக்கிறார். இந்த கோயில் வந்து 9ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது. இவர் வந்து லிங்க வடிவத்தில் வந்து சிவன் வந்து இருக்கிறார். இவரை வந்து ஜடாதர் என்னும் மகாதேவர் என்றும் அழைக்கலாம். மூலவர் வந்து வழக்கத்துக்கு மாறாக மேல் நோக்கி இருக்கிறார். அடுத்தது நந்தி மூலவர் வந்து நேர் எதிரில் அமைஞ்சிருக்கிறாரு. சற்று தூரத்துலேயும் விலகி இருக்கிறாரு. கோயில் அமைப்பு பார்த்தா 2 ஏக்கர் பரப்பளவில் தான் இருக்குது. அதே மாதிரி 4 பக்கமும் பார்த்திங்கன்னா 4 பக்கம் பார்த்தா கருங்கல்லால் ஆன வந்து சவர்லாலே கட்டப்பட்டிருக்கு. வாசலும் 4 பக்கமும் இருக்குது. இதற்கு 4 பக்கமும் வாசலும் இருக்குங்க. அதே மாதிரி வெளியில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் மணிமண்டபமும் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு, முருகருக்கு இது மாதிரி தனித்தனி கோயிலும் இருக்குது. அந்த தனித்தனி கோயில்லையும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு தெய்வங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வடிவில் இருக்காங்க. இப்போ கிருஷ்ணன் கோயிலில் பார்த்திங்கன்னா முருகர் கோயிலும் சிற்பங்கள் வந்து மணமேடையும் இருக்குது, அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற கிருஷ்ணர் வந்து மூலவர் கிருஷ்ணர் வந்து அவர் கையில் பார்த்திங்கன்னா வெண்ணெய் வச்சுருக்கிறாரு. அதற்கு எதிரில் தான் நம்மளுக்கு முருகர் கோயிலும் இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்கு எதிரில் வந்து டேம், பூங்காவும் இருக்குங்க. இந்த டேம் தண்ணியை வந்து தான் நம்ம இப்போ அழகாக பார்த்துட்ருக்கோம். அது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த டேமில் வந்து படகு சவாரி இருக்குது. இதற்கு வந்து குறைந்த கட்டணம் வந்து தான் வசூலிக்கிறாங்க. இதில் வந்து மிதிப்படகு வசதியும் இருக்குங்க. இங்கே வராதவங்க இங்கே வந்து பார்த்து இந்த நீர்வீழ்ச்சியும் நல்லா பார்த்துட்டு சாமி தரிசனம் நல்லா பண்ணிட்டு போங்க. இந்த எங்கள் சேனலான இயற்கையின் பார்வை சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.